السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரமலானின் 5வது நோன்பை நாம் அனைவரும் பிடித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு ரமலான் தரும் மிக பெரும் ஒரு பாடம் தான் இந்த மாதம் ஷஹ்ரு ஸப்ர். இது பொறுமையின் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய அமல்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் அது எமக்கு சொல்லும் மிக பெரும் ஒரு செய்தி பொறுமையின் செய்தி. பொறுமையை உங்களது வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்தும் சிறப்பாக மாறும் என்பதை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்பும் கியாமுல் லைலும் அங்கே இருக்கக்கூடிய சதகாவும் குர்ஆனும் அனைத்துமே இந்த ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுமையை விட சிறந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு பொறுமையை விட சிறந்த பாக்கியம் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் ஒரு பாக்கியம் பொறுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். நீண்ட ஒரு ஹதீஸில் ஒரு பகுதியாக வந்திருக்கின்றது, அஸ்ஸப்ரு தியாவும், பொறுமை என்பது தியா, வெளிச்சம். தியா என்ற வெளிச்சம் இது சூரியனுக்கு குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய வெளிச்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரியனின் வெளிச்சத்தை பற்றி பேசும் பொழுது ஹுவல்லதி ஜஅல அஷ்-ஷம்ஸ தியாஅன், அல்லாஹ் சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாக வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு அல்லாஹ் சொல்ற பெயர் தியா. வல் கமர நூரன், கமர் அதுவும் ஒரு ஒளியை வெளிச்சத்தை தருகின்றது. இரண்டு வெளிச்சத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? சூரியனின் வெளிச்சம் அதில் நெருப்பு இருக்கின்றது, அதில் சூடு இருக்கின்றது. சந்திரனின் வெளிச்சம் அதில் குளிர் நிறைந்து இருக்கின்றது. சூரியனுக்கு என்ன வெளிச்சம் பாவிக்கப்படுமோ அந்த தியா என்ற வெளிச்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைக்கு சொல்கின்றார்கள். ஸப்ர் தியா, அது வெளிச்சத்தை தரும். அப்படி என்றால் அந்த வெளிச்சம் வாழ்க்கையிலே கஷ்டப்படாமல், சகிப்புத்தன்மையுடன் இல்லாமல், தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்யப்படாமல் அந்த ஒளியை, வெளிச்சத்தை, முன்னேற்றத்தை, உயர்வை அடைய முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். பொறுமை என்பது கண்ணியமானவர்களே, நாம் கஷ்டப்பட்டு உண்டாக்கி கொள்ள வேண்டும். யார் பொறுமைக்காக வேண்டி கஷ்டப்படுகின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வமன் யதஸப்பர் யுஸப்பிருல்லாஹ் யுஸப்பிருல்லாஹ், யார் பொறுமையை அடைவதற்கு முயற்சிப்பார்கள், கஷ்டமான விடயம் தான் பொறுமை என்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்றார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களது சகோதரர்கள் தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எனது அஸ்ஹாபுகள், தோழர்கள், எனது சகோதரர்கள் பின்னால் வருவார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய காலம் பயங்கரமான சோதனையான காலம். அவர்களில் பொறுமையுடன் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, பொறுமையுடன் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன், கட்டுப்பாட்டுடன், மார்க்கத்துடன் வாழக்கூடியவர்களுக்கு உங்களில் 50 பேர் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க. 50 பேர் சஹாபாக்கள் 50 பேர் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் ஈமானுடன், தீனுடன், மார்க்கத்துடன், தொழுகையுடன், எனது சகவாசத்துடன் இருக்கிறீர்கள். காரணம், இதை செய்வதற்குரிய சூழல், உங்களை உற்சாகப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் வாழக்கூடிய காலம் நெருப்பு கண்களை கையில் வைத்திருப்பது போன்றும் மார்க்கத்தை பின்பற்றுவது கஷ்டமானது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்க மாட்டாது. அதிகம் ஃபித்னாவுடைய சூழல்கள் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பொறுமையுடன் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கின்றார்களா?
சஹாபாக்களில் 50 பேர் செய்த அமல் செய்த மார்க்கத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கூட்டத்திலே அனைவரையும் அல்லாஹ் ஆக்கினார். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே அனைத்தையும் அடைவதற்கு பொறுமை தேவை. பொறுமை இல்லாமல் எதையும் அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா பொறுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கிறார். யாரை கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். பொறுமை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் இதை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். யாரை கொண்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற ரோல் மாடலையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு பகுதியையும் நாம் பார்த்தால் நிச்சயம் ஆறுதலுடன் மனதிற்கு உறுதியாக பொறுமையை எடுக்க முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு கண்ணியமானவர்களை பொறுமை தேவை. அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையாக இருந்தாலும் அதற்கு பொறுமை தேவை. இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் உதவியை தேடுமாறு சொல்கின்ற ரெண்டு விஷயங்களை கொண்டு பிஸ்ஸப்ர் பொறுமை, இரண்டாவது தொழுகை. பொறுமையையும் தொழுகையையும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். காரணம், பொறுமை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு தொழ முடியாது. பொறுமை இல்லாமல் தொழுகையின் தக்பீரிலிருந்து சலாம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு தொழ முடியாது. பொறுமையுடன் முழுமையான உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒப்படைத்து ஒரு மனிதனுக்கு தொழ முடியாது. பொறுமை இல்லாமல் தொழ முடியாது. கண்ணியமானவர்களை, பொறுமை இல்லாமல் நோன்பு பிடிக்க முடியாது. பொறுமை இல்லாமல் குர்ஆனை ஓத முடியாது. பொறுமை இல்லாமல் 10 நிமிஷம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாது. பொறுமை இல்லாமல் தான் சம்பாதித்த பணத்தை செலவழித்து அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ் செய்து கஷ்டப்பட்டு அந்த அமல்களை செய்ய முடியாது. உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுமை தேவை. அந்த பொறுமையை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுமையுடன் இருந்த நபியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னால் ஒரு ரோல் மாடலாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு முன்னால் நிறைய கட்டளைகள் சொல்லப்பட்டது. அல்லாஹ் சில கலிமாத்துகளை கொடுத்தார். அந்த கட்டளைகள் அனைத்தையும் தாண்டி அதில் அவர்கள் கண்ணியமானவர்களை வெற்றி பெற்றார். மிக பெரும் ஒரு கட்டளை, அல்லாஹ் தஆலா மகனை, நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த மகனை பலியிடுமாறு அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாஹ்வுடைய கட்டளையில் ஒரு கனவிலே கண்டார்கள். 2 நாட்கள் 3 நாட்கள் கண்ட கனவு. கண்ணியமானவர்களை மகனிடத்தில் வந்து சொல்கிறார்கள், மகனை, கனவிலே உன்னை அறுப்பதை பலியிடுவதை நான் கண்டேன். மகன் உடனே சொன்னார், யா அபதி அல் மா துக்மர். பாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் செய்யுங்கள். அங்கே பாருங்கள் சொன்ன வசனம், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டளையை நிறைவேற்றும் பொழுது என்னை பொறுமையுள்ளவராக காணுவீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பொறுமை தேவை. கண்ணியமானவர்களை, 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தயாராக விட்டார்கள். நிறைய சேலஞ்சஸ் வருகிறது. ஷைத்தான் வருகிறார், கண்ணடிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் மகனின் பாசம், அதையும் தாங்குகின்றார்கள், அறுக்கின்றார்கள். அறுப்படவில்லை. கண்ணியமானவர்களை, கத்தியை ஓங்கி அடிக்கின்றார்கள். கண் 2ஆக பிளந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த பொறுமைக்கு பின்னால் வெற்றி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சிலர் வாழ்க்கையில் ஒரே நாளில் உயர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஒரே நாளிலேயே சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். முடியாது. ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு பல கட்டங்கள் தாண்ட வேண்டும். அதை தாண்டாமல் உலகத்தில் எந்த உயர்வையும் அடையவே முடியாது. மக்கள் சொல்வார்கள், கஷ்டம் இல்லாமல் யார் உயர்வை அடைய விரும்புகின்றாரோ காகம் வெள்ளையானால் அடைய முடியும். காகம் வெள்ளையானால் அதை அடைய முடியும். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை எப்படி இருக்க வேண்டும், யாரை போன்று இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்வதற்கும் பொறுமை தேவை. கண்ணியமானவர்களே, சில பாவங்களை செய்வதிலே இன்பம் இருக்கும், சில லாபங்கள் இருக்கும். ஆனால் அந்த லாபங்கள் நிரந்தரமானது அல்ல. அந்த லாபங்கள் தற்காலிகமாக கிடைத்தது. அந்த இன்பம் சில நாட்களில் முடிந்து போய்விடும். அல்லாஹ் தடுத்த காரியம் ஜினா, விபச்சாரம். ஒரு மனிதனுக்கு அதை செய்வதில் இன்பம் இருப்பது போல தெரியலாம். ஆனால் அது 20-30 நிமிடம் ஒரு மனுத்தியாரத்தில் முடிவடைந்து போய்விடும்.
அதற்கு பின்னால் ஏற்படும் ஆபத்தும் அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய விபரீதமும் பயங்கரமானது. அந்த அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து ஒரு மனிதன் பொறுமையுடன் இருந்தால் அதற்கு பின்னால் கிடைக்கும் நிம்மதி அது வித்தியாசமானது, அலாதியானது. இந்த பொறுமையுடன் வாழ்ந்த ஒரு நபியை அல்லாஹ் சொல்கின்றார், அவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். இதற்கு முன்னால் அந்த பாவத்தை செய்வதற்கு அனைத்து சந்தர்ப்பமும் இருக்கின்றது. தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. அனைத்து அறைகளும் மூடப்பட்டு விட்டது. அழைப்பு வருகின்றது, மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, அவன் உங்களது எஜமானர் யார் தெரியுமா? அவர் எனக்குரிய எல்லா வசதிகளையும் செய்து தந்தவர். அடிமையாக மீட்கப்பட்ட பொழுது எனக்கு இருப்பதற்கு இடத்தையும் உண்பதற்கு உணவையும் வாழ்வதற்குரிய வாழ்வையும் தந்தவர் தான் உங்களது கணவர், எனது எஜமான். இவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த பாவத்தை விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை விட உயர்வை கொடுத்தார். ஈஜிப்தின் கவர்னராக மாறியிருந்தார். அல்லாஹ் வரலாறை பேசி காட்டுகின்றார். உலகத்தின் பாவத்தை விட்டும் தகுந்து கொள்வதற்கும் பொறுமை தேவை. அப்படி பொறுமையுடன் இருந்தவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அவர்கள் வரலாறுகளை படிப்போம் கண்ணியமானவர்கள். அந்த வரலாறுகள் நிச்சயம் நமக்கு வெற்றியை தரும். நீ ஒரு அடிமை, அடிமைத்தன வாழ்விலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவர். அவருக்கு முன்னால் இருப்பது சிறை வணக்கம். சொல்லப்பட்டது, நீ அஹத் அஹத் என்று சொல்வதை விட்டுவிடு. சொன்னார் அஹதுன் அஹத் அஹதுன் அஹத், நான் அதை விடவே மாட்டேன், அதை உறுதியாக நான் இருப்பேன் என்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்காத உயர்வை அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வரலாறை குர்ஆன் பேசியிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்வதற்கும் பொறுமை தேவை. அப்படி பொறுமையுடன் இருந்தவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். அல்லாஹ் தடுத்த காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் பொறுமை தேவை. அப்படி செய்தவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அல்லாஹ்வினால் ஏற்பட்ட சோதனைகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சோதனைகளை வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மையுடன் இருந்து பொறுத்துக் கொள்வதற்கும் பொறுமை தேவை. அல்லாஹ் சொல்கின்றான், உலகத்திலே உங்களுக்கு பசி, பட்டினி, பயம், பொருளாதார வீழ்ச்சி, உயிர் சேதங்கள், இதை வைத்து நாங்கள் உங்களை சோதிப்போம். ஒபஷிர் ஸாபிரீன், பொறுமை உள்ளவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் யார்? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா. பொறுமை உள்ளவர்கள் யார்? அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு சோதனை ஏற்படும் பொழுது, தன் மனதிற்கு பிடிக்காத ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் அனைவரும் செல்ல இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த துஆவை சோதனையின் பொழுது, பாக்கியத்தின் பொழுது அல்ல, வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகள் ஏற்படும் பொழுது இந்த துஆவை ஓதிவிட்டு, அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனையிலே எனக்கு கூலியை தந்துவிடு, வ அஹ்லிஃப்னி கைரன் மின்ஹா, இதைவிட சிறந்ததை எனக்கு தந்துவிடு என்ற துஆவை ஓதினால் அல்லாஹ் நிச்சயம் அதைவிட, இழந்ததை விட சிறந்ததை கொடுக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கள் இழந்தவர்கள், சோதிக்கப்பட்டவர்கள் இதை ஓதினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை கொடுக்கும். கண்ணியமானவர்களை, நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அவர்களது நேர்வழியை வைத்து நீங்கள் நேர்வழி பெறுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்களை பின்பற்றுவது இபாதத்தை மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றுவது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளில் எப்படி நடந்து கொண்டார்கள். மிக பெரும் சோதிக்கப்பட்ட ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, நோயினால் சோதிக்கப்பட்டார். அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தார், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருந்தார், குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருந்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சோதிப்பதை மீது கொண்ட அதிருப்தியினால் அல்ல, கோபத்தினால் அல்ல. அல்லாஹ் என்னை சோதிப்பான் செக் பண்ணுவதற்காக, டெஸ்ட் பண்ணுவதற்காக, நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பார்ப்பதற்காக. இது
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை வயஅலமு ஸாபிரீன். யார் பொறுமையாளர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அறிய விரும்புகிறார். கண்ணியமானவர்களை அனைத்தையும் அல்லாஹ் எடுத்தான். செல்வத்தை எடுத்தான், குழந்தை பாக்கியத்தை எடுத்தான், அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அனைத்தையும் எடுத்து அதைவிட பயங்கரமாக நோயினால் கஷ்டப்படுகின்றார். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கஷ்டப்படுகின்றார். கண்ணியமானவர்களே, கடைசியில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. யா அல்லாஹ், எனக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டு விட்டது, நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவர் யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது துஆவை ஏற்றுக்கொண்டு அவரது நோயை நீக்கினார். அவருக்கு முன்பு என்ன இருந்ததோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுத்த வரலாறை குர்ஆன் பேசுகிறது. பொறுமையின் முடிவு எப்பொழுதும் சிறப்பாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் பொறுமையுடன் இருப்பார்களோ அவர்களுக்கு அளவின்றி கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்பு மகனை பிரித்து அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தார். கூட இருந்த அவரது மகன்மார்கள், பிள்ளைகள் அவருக்கு சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையா ஃபஸபுன் ஜமீல், அழகான பொறுமை. அல்லாஹ் மூன்று பியூட்டியை பேசுகின்றது. அழகான மன்னிப்பு, இதே போன்று கண்ணியமானவர்களே அழகான பொறுமை. சொன்னார்கள் ஃபஸபுன் ஜமீல், நான் அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன். வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பொறுமையின் முடிவு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டார்களோ அந்த கனவின் முடிவை கண்டார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்தினார். அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையின் முடிவை, வெற்றியை கண்டுகொண்டார். எனவே பொறுமை நிச்சயம் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளின் பொழுதும் நாம் பொறுமையாக இருப்பது என்பது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதம் நமக்கு பொறுமை என்ற செய்தியை வலியுறுத்துகின்றது. பொறுமையை கடைபிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு நோன்பாளி அவருடன் யாராவது சண்டைக்கு வந்தார், அவருக்கு ஏசினார், தகாத வார்த்தைகளால் திட்டினார், அவர் பொறுமையுடன் இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பதில் சொல்ல போக வேண்டாம். அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பொறுமையுடன் வாழ்வதற்குரிய முயற்சியை செய்வோம். இந்த சந்தர்ப்பத்திலும் பொறுமையை இழந்த கூட்டத்திலே நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை கடைபிடித்து வெற்றி அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவனாக. வாழ்த்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி